வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் சிவாய நமக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மோம் கிச்சன். இன்னைக்கு மகா சிவராத்திரி இல்லைங்களா? மகா சிவராத்திரிக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்குல நான் பலகாரம் செஞ்சு படைக்கிறது ரொம்ப விசேஷங்க. இதை நான் வேக வச்சுருக்கேன். வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு மசிச்சுக்கணும். அதை நம்ம நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி மேஷ் இருந்தால் அதில் மசிச்சுக்கலாம், இல்லை கையாலையும் மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சுட்டு இதில் நம்ம அல்வா பண்ண போகிறோம், ஸ்வீட் பண்ண போகிறோம், வெல்லம் போட்டு. இது நம்ம சிவன் ராத்திரிக்கு சிவனுக்கு படைக்கிறது ரொம்ப விசேஷங்க. ஃபுல்லாக மசிச்சுட்டு பார்க்கலாம். ஏலக்காய் போட்டு தேவையான அளவு சர்க்கரை போட்டு நெய் ஊற்றி நம்ம முந்திரி பருப்பு திராட்சை போட்டு அல்வா பண்ண போகிறோம். இதை மசிச்சுட்டு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மசிச்சு வச்சாச்சு. ஏலக்காவும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஒரு பாக்கெட் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட்டாக தான் இருக்கும், அதனால் ஒரு 4 ஸ்பூன் போதும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். அதை 4ஆக கட் பண்ணி வேக வச்சு நம்ம மசிச்சு வச்சுருக்கோம். வாங்க இப்போ நம்ம அல்வா பண்ணிடலாம். சிவன் ராத்திரிக்கு சக்கரவள்ளி கிழங்கு அல்வா ரொம்ப விசேஷங்க. பேன் வச்சாச்சு. பேனில் நம்ம நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே வறுபடட்டும் கொஞ்சம். இப்போது 4 ஸ்பூன் நான் சக்கரவள்ளி நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். நம்ம அல்வா தான் செய்ய போகிறோம். இது நல்லா மெல்ட் ஆகி நல்லா மிங்கிள் ஆகட்டும் பார்க்கலாம். இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுப்போம். அப்புறம் கடைசியாக கொஞ்சம் நெய் விட்டுப்போம். ஏலக்காய் ஒரு இடித்து வச்சுருக்கோம். 4 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுப்போம். இதில் கொஞ்சோண்டு நம்ம பால் வேணாலும் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் பால் ஊற்றிருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா கட்டியாகட்டுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். எப்போயுமே தித்திப்பு செய்யும்போது ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுப்போம் இல்லைங்களா? ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா கட்டியாகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நம்ம நெய் இன்னும் ஒரு ஸ்பூன் விட்டுட்டேன். ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டிஸ்பிளேயில் பார்த்து வச்சிடலாங்க. ரொம்ப ஈஸி, சிம்பிளுங்க. ஆனால் ஹெல்த்தி, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. சிவபெருமானுக்கு மகா சிவராத்திரிக்கு படைக்கிறதுக்காக நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம டிஸ்பிளேயில் பார்க்கலாங்க. முந்திரியும் வச்சுருக்கோம். மேலே நம்ம அலங்காரத்துக்கு மேலே வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. டிஸ்பிளேயில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துட்டு அதில் நெய் தடவிட்டு இதில் வச்சு நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். இல்லை குழிக்கரண்டியில் கூட நெய் தடவிட்டு வச்சு டிஸ்பிளே பண்ணலாம். நம்ம இப்போ இந்த கிண்ணத்தில் தான் பண்ண போகிறோம், பார்க்கலாம் இருங்க. இதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வச்சுருக்கோம். இப்போ இப்படி கொட்டினோம்னா அழகாக வந்துடுச்சு. பார்த்தீங்களா? சூப்பராக எம்மியாக. அதே மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணிட்டு பார்க்கலாம். நம்ம நான்ஸ்டிக்கில் பண்ணதால் துளி கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். நல்லா உருண்டு திரண்டு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு அல்வா எம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு 10 மினிட்ஸ் கூட அவ்வளோ நல்லா வந்துடுச்சு. நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை நம்ம டெக்கரேஷனுக்கு மேலே வச்சிடலாம். பாருங்கள், எம்மியான சக்கரவள்ளி கிழங்கு அல்வா நெய்வேத்தியத்துக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளுங்க. சிம்பிளாக நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு, சிம்பிளான நெய்வேத்தியம். நம்ம சிவனுக்கு நெய்வேத்தியத்துக்கு வச்சிடலாங்க. சாமிக்கு அலங்காரம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணிடலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இவனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கிறதுக்கு நாங்கள் மனமாற வேண்டிக்கிறோங்க.